பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போறோம். ஒரு ஈரான் நாட்டு பெண்மணி வீரமங்கை அப்படின்னு போற்றப்படுகிற ஒருத்தவங்க ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தையும் பார்த்துட்டு அவங்க யாரு என்ன எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த ஈரான் நாட்டுக்காரனும் அந்த ஈரான் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுகிற கூமுட்டைகளும் எப்பேற்பட்ட கேவலங்கட்ட ஜென்மங்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். சொல்லுங்க. Welcome back, everybody, to the Quad. Are the Iranian Islamic leadership showing cracks? Well, look what the daughter of an ex-president had to say. چرا؟ چون الان ما خودمون از اسرائیل، از آمریکا، از هر جا که ما میگیم تو دنیا بدن، از رژیم پهلوی دیگه ما نمیتونیم بگیم اسرائیل بده، شاه بد بود، اون بد بود، این بده، اون بده. چون الان فعلا خودمون از همه بدتریم و بلاهایی که داریم سر مردم خودمون میاریم تو همه زمینه‌ها هیچ کدوم از اینا به این میزان نیاوردن. حالا اسرائیل رو که گفتم دوست دارم اینو بگم. ببینید شما آمار کشته های سوریه، فقط کشته هاش، حالا آواره هاش و تخریباش و مهاجرینش اینا رو کاری نداریم، 500,000 نفره که به حال ما تو این قضیه نقش داشتیم. یا یمن الان ببینیم 7 سال جنگ داخلیه که ما تو این قضیه نقش داشتیم و ما داریم مسلمان کشی را انداختیم. شما مجموع کشته های فلسطینی ها توسط اسرائیل رو اگر حساب کنید من بعید میدونم به مثلا 100,000 یا 200,000 تا هم به تازه برسه. ولی ما الان مسلمان کشیمون بیشتر از اسرائیل شده. Welcome. அப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். Welcome back, everybody, to the Quad. Are the Iranian Islamic leadership showing cracks? Well, look what the daughter of an ex-president had to say. அப்போ பேச போறவங்க வந்து ஈரான் நாட்டு எக்ஸ் பிரசிடென்ட்டுடைய பொண்ணு. சரி. چرا؟ چون الان ما خودمون அவங்க பேட்டி கொடுக்கும்போது முதல்ல சொல்றாங்க, அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த ஐஆர்ஜிசி இந்த ஈரான் நாட்டுக்காரன் ஐயோ இஸ்ரேல் எங்களை அவமானப்படுத்துறத பார்த்தீங்களா, இழிவுபடுத்துறத பார்த்தீங்களா, குண்டு போடுறத பார்த்தீங்களா, அமெரிக்காக்காரன் எங்களுக்கு பங்கஸ் பஸ்டர் போட்டான் பார்த்தீங்களா, அவனை கொண்டு விட்டான் இவனை கொண்டு விட்டான்னு கத்திக்கிட்டு திரியிறாங்களாம். அப்போ தான் இந்த அக்கா சொல்லுது, அதாவது ஈரான் நாட்டுக்காரன் தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிட்டதை விட இஸ்ரேல் ஒன்றும் அமெரிக்காக்காரன் ஒன்றும் நம்மளை அவமானப்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படி என்ன அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க. از اسرائیل، از آمریکا، از هر جا که ما میگیم تو دنیا بدن அதான் நான் வந்து ஐயோ நான் இஸ்ரேல் ரொம்ப கெட்டவன், அப்புறம் ஷா ரொம்ப கெட்டவன் அப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்மளை விட ஐஆர்ஜிசியை விட ஈரான் நாட்டுக்காரனை விட கேவலமான ஜென்மங்கள் வேற யாருமே கிடையாது. இந்த ஐஆர்ஜிசியை விட, இந்த மதவாதிகளை விட, இந்த பயங்கரவாத தீவிரவாதிகளை விட, இந்த ஆயத்துல்லா கமேனி அப்புறம் அந்த இப்ராஹிம் ரைசி இவங்களை விட கேவலமான ஜென்மங்கள் இந்த உலகத்திலே வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஏக்கா சொல்லுங்க. கேட்டா என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னா, நம்மளை நாமளே, அதாவது மற்றவங்க நம்மளை நாட்டை சிதைச்சு விட்டாங்க, அதை செஞ்சு விட்டாங்க, இதை செஞ்சு விட்டாங்க, குண்டு போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறோமே, நம்மளை நாமளே அழிச்சுக்கிட்டது தான் விஷயம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னு கேட்டால் ஈரான்காரன் தன்னைத்தானே நாசமாக்கிக்கிட்டான், அதுதான் விஷயம். ஆனால் தன்னைத்தானே நாசமாக்கிட்டு கடைசியில் இஸ்ரேலு அமெரிக்கான்னு எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு திரியிறானா. அதிசயமான மனுஷங்க. சொல்லுங்க. விஷயம், அதாவது சிரியாவில் ஏகப்பட்ட மரணங்கள் நடந்துச்சான். அதாவது அங்கே இருக்கிற அகதிகளை தவிர்த்து, அங்கே அந்த நாட்டுக்கு மைக்ரண்டாக வந்தவங்களை தவிர்த்து சொந்த நாட்டு சிரியா நாட்டு குடிமக்கள் அதிகமான பேர் செத்து போனாங்களாம். எத்தனை பேருக்கா செத்து போனாங்க? அதாவது 5 லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்களாம் சிரியாவில் சொந்த குடிமக்கள் மட்டும், மைக்ரண்ட் இல்லாமல் அகதிகளை சேர்க்காம. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த ஈரான் நாட்டுக்காரன். அப்போ 5 லட்சம் பேரை சிரியாவில் குடிமக்களை மட்டும் கொண்டிருக்கிறான். அப்போ மைக்ரண்ட் ஆனவங்களை எத்தனை பேரை கொண்டிருப்பான், அகதிகளை எத்தனை பேரை கொண்டிருப்பான், வேற நாட்டில இருந்து வந்தவங்களை எத்தனை பேரை கொண்டிருப்பான். ஆனா இப்படி 5 லட்சம் பேரை கொண்டு விட்டான். இன்னும் சொல்லுங்க. அதே நேரத்தில் ஏமன்ல சிவில் வார் நடந்துச்சா, இப்போ 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கான். ஆனால் அங்கே அதிகமான முஸ்லீம்களை ஸ்லாட்டர் பண்ணுறதுல பெரும் பங்கு யாருக்கு அப்படின்னா இந்த ஐஆர்ஜிசி இந்த ஈரான் நாட்டுக்காரனுக்கு தான் பேர் பெருமையா. அப்போ சிரியாவில் 5 லட்சம் பேரை அகதிகளை சேர்க்காம மைக்ரண்ட்டுகளை சேர்க்காம கொண்டிருக்கிறான் அந்த நாட்டு குடிமக்களை. ஆனால் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கூமுட்டைகள் வந்து ஐயோ ஜெனசைடுன்னு எவனும் கத்தலை. ஏமன்ல லட்சக்கணக்கான பேரை கொண்டிருக்கிறான். ஏன்
இவங்க எல்லாமே இந்த ஏமன்ல இந்த சிரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே அல்லாவின் அடிமைகள் தான். அவங்களும் இவங்க எங்க போறாங்களோ எந்த மசூதிக்கு போறாங்களோ அங்கதான் போறாங்க. இவங்களும் அந்த அல்லாவை தான் வணங்குறாங்க. அவங்க என்னடானா ஐயோ அல்லாவே ஐயாஜிசி என்னை கொள்றான் என்னை காப்பாத்து அப்படின்னு கத்திருக்கிறாங்க. இவங்க என்னடானா அந்த சிரியாக்காரனையும் ஏமன் நாட்டுக்காரங்களையும் கொண்டுபிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அப்ப எல்லாம் இந்த சினிமா நாட்டு நடிகர்கள் கூமுட்டை எல்லாம் வந்து ஐயோ என்னடா சிரியாவில் இத்தனை லட்சம் பேரை கொண்டிருக்கிறீங்க, ஏமன்ல இத்தனை லட்சம் பேரை கொண்டிருக்கிறீங்க, ஈராக்ல இத்தனை லட்சம் பேரை கொண்டிருக்கீங்க அப்படின்னு ஐயாஜிசிய ஈரான் நாட்டுக்கார பத்தி எதையும் கேட்கல. ஆனா சொல்லுங்கக்கா, جنگ داخلیه شما مجموع کشته های فلسطینی ها கேக்குது பாலஸ்தீனத்துல எத்தனை பேரை இஸ்ரேல் கொண்டிருக்கான்? 1 லட்சம் பேர் ஆயிருப்பாங்களா இல்ல 2 லட்சம் பேரை கொண்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்க. توسط اسرائیل رو اگر حساب کنین من بعید میدونم به مثلا 100,000 یا 200,000 تا هم به تازه برسه. در ما الان مسلمان کشی நாம இந்த ஈரானியன் ரெஜிம் இந்த ஈரான் நாட்டுக்காரனாகிய நாம இஸ்லாமியர்களை கொன்னதை விடவா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துல ஜனங்களை கொண்டு விட்டான் அப்படின்னு கேட்குது. அப்போ சிரியாவில், ஏமனில், ஈராக்கில் இந்த ஐஆர்ஜிசி இந்த ஈரான் நாட்டுக்காரங்க எல்லாம் லட்சக்கணக்கில் தான் கொள்றதான் இனப்படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி லட்சக்கணக்கில் இனப்படுகொலை செய்யும் பொழுது எவனுமே வந்து ஐயோ இனப்படுகொலை ஜெனோசைடுன்னு எவனும் கத்தலை. ஆனால் எதுக்குடா 1500 பேர் அநியாயமாக கொண்டுட்டு 100கணக்கான பேர் கைதிகளாக பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு திருப்பி பழி வாங்கின ஒரே காரணத்துக்காக உலகம் முழுவதும் இருக்கிற கூமுட்டை எல்லாமே ஜெனோசைடுன்னு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஐஆர்ஜிசி இந்த ஈரான் நாட்டுக்காரன் ஈராக்கில் லட்சக்கணக்கான பேரை கொண்டிருக்கிறான், சிரியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை லட்சக்கணக்கான பேர் கொண்டிருக்கான், ஏமன் நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேரை கொண்டிருக்கான். ஆனா எவனுமே இந்த விஷயத்தை குறித்து ஜெனசைடுன்னு கத்தல. என்னையா இப்படி இருக்கீங்க, எங்கேயா அந்த சினிமாக்காரங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்களாம், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்களாம். யூதை யாரையாவது எதாவது கொண்டா சொல்லுங்க, நாங்க வரோம், நாங்க வந்து ஜெனசைடுன்னு கத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த பிரபாஸ் ராசு, சத்யராசு, அப்புறம் இப்போ புதுசாலாம் ஒருத்தர் சேர்ந்துருக்காப்ல, பேரை மறந்துட்டேன், லொடுக்கு பாண்டி என்னமோ ஒருத்தர், அவரும் சேர்ந்துருக்காப்லையா. அப்போ இந்த ஈரான்காரன் எப்பேற்பட்ட வஞ்சகன், இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கிறவங்க எப்பேற்பட்ட கூமுட்டைக அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இப்படி பேட்டி கொடுக்குறவங்க இவங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க. இவங்க பேரு ஃபயாசே ஹஷேமி ரஃப்சன்ஜானி அப்படிங்கிறவங்க. இவங்க 1963 பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி, இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், இவங்க பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு சமூக ஆர்வலர். இவங்க சாதாரணமானவங்க இல்லை, முன்னாள் ஃபார்மர் பிரசிடென்ட். அந்த பேர் அக்பர் ஹஷேமி ரஃப்சன்ஜானியா. இவங்க அந்த நாட்டில் இருக்கிற அந்த கேவலமான சட்டங்களை எல்லாம் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க அந்த நாட்டில். அதிகபட்சமாக இந்த கிளரிக்குகள் செய்கிற கேவலமான காரியங்களுக்கு எப்பவும் சேலஞ்சாக இருப்பாங்களாம். அதனால எப்போவுமே சோசியலாக ஃப்ரீடமாக இருக்கணும், பெண்கள் விசேஷமாக பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும், சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழணும் அப்படின்னு போராடுறவங்க இவங்க. அப்போ இவங்க டெஹரானில் தான் பிறந்திருக்கிறாங்க, எம்பியாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 4 வருஷம். இவங்க சன் அப்படிங்கிற பெண்களுக்கான ஒரு நியூஸ் பேப்பரை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமாக இவங்க இந்த இஸ்லாமிய லீடர்ஷிப்பை கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம் பண்ணால் சும்மா விடுவாங்களா என்னமோ தெரியல, ஃபார்மர் பிரசிடென்ட்டுடைய பொண்ணாக இருக்கிறதுனால ஒன்றுமே செய்ய முடியல இவங்கனால. அதிகமான வருஷங்கள் இவங்க ஜெயிலில் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அதாவது அல்லாவினுடைய ஆட்சியை இவங்க வந்து எதிர்த்தாங்க, அல்லாவினுடைய சிஸ்டம், ஈரானுடைய சிஸ்டத்தை எதிர்த்தாங்க அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட வருஷங்கள் இவங்க ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க 1990 ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்க. இவங்க அதிகபட்சமாக பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், எதில் ஸ்போர்ட்ஸில், சோசியல் பொது வாழ்வலையெல்லாம் பெண்களுடைய பார்ட்டிசிபேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறவங்க. இவங்க எப்போவுமே இந்த ரிலாக்ஸாக ட்ரெஸ் பண்ணுகிற விஷயத்தை குறித்து அவங்க பேசுவாங்களாம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி குறித்து அதிகமாக பேசுவாங்களாம், ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த ஹிஜாப் போடுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சாய்ஸியா அப்படின்னு சொன்னதுனாலையும், ஆணுக்கு பெண்ணு நிகர் அப்படின்னு சொன்னதுனாலையும் அந்த நாட்டில் இருக்கிற இந்த கேவலங்கட்ட ஜென்மங்களை மதவெறி பிடிச்சவங்கெல்லாம் எப்பொழுதுமே இந்த அம்மாவை பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ 1998 ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை இந்த ஈரானிய அல்லாஹ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாப்ல. ஏன்னு கேட்டால் அதில் வந்து இஸ்லாமிக் சட்டம், அந்த ஹிஜாப் மேண்டேட்லாம் அதுக்கு விரோதமாக பேசியிருக்கிறதுனால, நான் கொண்டு வந்த சட்டத்தையே நீ வந்து எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அல்லாவின் ஆட்சியில் உள்ளவங்க எல்லாமே அந்த அம்மாவை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. நிறைய தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய தடவை ஜெயிலுக்கும் போயிருக்கிறாங்களாம். ஆனால் இவங்க இந்த பயங்கரவாதிகளை, இந்த தீவிரவாதிகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல நிறுத்தலையாம். அதனால தான் இவங்களை வீரமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குற கேவலம் கட்ட ஜென்மங்களெல்லாம் வீரமங்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில். எங்கே போய் சொல்கிறது?
எப்பவுமே இந்த ஈரான் நாட்டுக்காரங்கள தாலிபான் ஸ்டைல்லே நாட்டை ஏன்டா ஆண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்களாம். ஏன் போன வருஷம் வரைக்கும் இவங்க ஜெயில தான் இருந்திருக்காங்க. இப்ப வெளியில வந்தாலும் அந்த நாட்டுல உள்ள கேவலங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே இந்த ரிலீஜியஸ் ரூலுக்கு இவங்க எதிரியா இருப்பாங்களாம். அதோட இவங்க எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்களாம், அமெரிக்காவோட இஸ்ரேலோட நார்மலான ஒரு ரிலேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேண்டேட்டரி ஹிஜாப்பு இதுக்கெல்லாம் எதிராக பேசுவாங்களாம். வாலண்டியரா ஒருத்தவங்க ஹிஜாப் போடுறதுன்னா போடட்டும், சும்மா ஏயா அதை ஃபோர்ஸ் பண்றீங்க, ஒரு ஆளை ஃபோர்ஸ் பண்ணி கடவுளை நேசிக்க வைக்க முடியுமா அப்படின்லாம் எப்பொழுதும் கேட்பாங்களாம். இப்பவும் இவங்க ஈரான்ல அந்த பெண்களுக்காக, பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். எத்தனை தடவை தான் இவங்க ஜெயிலுக்கு அனுப்புனாலும் பெண்களுடைய உரிமைகளுக்காக திரும்பவும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். ஆனா இது அல்லாஹ்வுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி இவங்களும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் இவங்க திரும்பவும் இது கேவலம், இது அசிங்கம், கடவுள் அப்படிங்கிறவன் இந்த மாதிரி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ உண்மையில இந்த மாதிரியான பெண்களை எல்லாம் நம்மளாம் கையெடுத்து கும்பிடணும். இவங்க தான் உண்மையான தியாகிகள்.